வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நாம் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் போண்டா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே மசிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு மிக்ஸி பவுலில் கூட போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போது நான் இது கூட வந்து நான் 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை விரும்பாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் உள்ளே இருக்க ஏலக்காய் பொடியில் உள்ளே இருக்க அந்த கருப்பு விதையை மட்டும் ஏலக்காய் பொடி அதை தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு தவாவில் நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த போண்டா மிக்ஸை வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். கொஞ்சம் நல்லா இது வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் வந்து இதில் போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள், ஒரு சூப்பரான பனானா ஸ்வீட் போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.